என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. ஹாசினிக்கு நடக்க போற கும்பாபிஷேகத்து போய் பார்க்கலாம். வர வர அதுக்கு தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா போலாம். ஏஜி இன்னைக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஹாசினி வந்தானா செத்தா. செம்ம காமெடியா இருந்ததுல. என்னங்கடி குறுக்குறுன்னு பாக்குறீங்க? என்னத்த பாக்குறாங்க? செத்துமா? ரெமோ, வெளியே வா. வெளியே வா ரெமோ. வெளியே வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு. வா. வாங்க ஏஜே, எப்போ வந்தீங்க? எப்போ வந்தேன்னு கேக்குறியா இல்ல எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா? நான் ஆபீஸ்ல இருந்து டயர்டா வீட்டுக்கு வரும்போது எனக்கு பணிவிட செய்யதான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க. அதை விட்டுட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு வந்திருக்கேல நீ. அது இல்ல ஏஜே. Shut up. நீ எனக்கு அசிஸ்டண்டா இல்ல நான் உனக்கு அசிஸ்டண்டா? காலையில இருந்து ஒரு வேலையும் செய்யல. காலையில ஒரு ஷர்ட் கொடுத்து அதை அயர்ன் பண்ணுன்னு சொன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிட்டேல. நீ ரெஸ்ட் எடுத்தியா? ரெஸ்ட் எடுக்காம நல்ல டயர்ட் ஆகுற அளவுக்கு ஊர் சுத்திட்டு வந்திருக்கேல நீ. அதையும் இவ கூட. நம்மள அடிச்சு கல்லு கிட்ட சண்டை போடுறதை விட பேசின ஆளு 2 மொத்தனா எல்லாம் சரியாயிடும் ஏஜே. ரெமோ நல்லவனாதான் இருந்தான். ஆனா கெட்ட சக்தியோட சேர்ந்து இவனும் கெட்டு போயிட்டான். ஆமா ஏஜே, இப்படியே விட்டா ஹாசினி ரெமோவை உங்களுக்கு எதிரா ஃபைட் பண்ண வச்சிருவா. நான் என்ன பண்ணேன்? ரெமோ கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கட்டுமேன்னு வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். இது ஒரு தப்பா? வாய மூடு. என் வாழ்க்கைய நாசம் பண்றதுக்குன்னு வந்திருக்கேன். உன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கதான் இவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். ஆனா நான் கொண்டு வந்த ஆயுதத்தை எனக்கு எதிராவே திருப்பிட்ட இல்ல நீ. அப்படி வாங்க வழிக்கு. அப்போ ரெமோ உங்களுக்கு வெறும் ஆயுதம். அவனோட ஆசா பாசம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அவனுக்கு என்ன வேணும்னு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. புதுசா ஒரு அப்டேட்ல வெப்பன் வந்தா அதை கொண்டு வந்துட்டு இந்த ரெமோவை குப்பையில போட்டுருவீங்க. இதே சுயநல புத்தியா தான் என்கிட்டயும் அப்ளை பண்ணீங்க. உங்க வாழ்க்கைக்கு பொண்டாட்டியெல்லாம் தேவையே இல்ல. ஆனா வீட்டுக்காக ஊருக்காக ஒரு கேள்வி கேட்காத அடிமை பொண்டாட்டி வேணும். அதுக்காக பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படிதானே? அத நான் இப்போ எதிர்த்து கேள்வி கேட்டதும் என்ன குப்பையில போட்டுட்டு ரெமோவை இழுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்போ நானும் சீக்கிரமா குப்பைக்கு போயிடுவேனா? பின்ன உனக்கு மட்டும் மாலை போட்டு மரியாதை செய்வாரா? உன்னையும் பாட்டா பிரிச்சு எடைக்கு போட்டு பேரிச்ச பழம் வாங்கி சாப்பிட்டுடுவாரு. ஏய், உன் வேலை என்னமோ அது மட்டும் செய். தேவையில்லாத இடத்துல உன் மூக்க நுழைச்ச மூக்க அறுத்துருவேன். ரெமோ,
இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணம். என்ன பாஸ் சொல்றீங்க? ஆல்ரெடி பிரச்சனை தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. நான் அந்த பிரச்சனையை சொல்லல, இன்னைக்கு நடந்த பிரச்சனையை சொல்றேன். நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதிய மீறிட்ட ரெமோ. நான் என்ன வாக்குறுதியை மீறின? என்ன வாக்குறுதியா? நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த வீட்டுல எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, ஆனா ஒரே ஒரு எதிரி இருக்கான்னு உன்கிட்ட சொன்னேனா இல்லையா? ஆமா சொன்னீங்க. யார் அந்த எதிரி? அது இவங்கதான். ஹாசினி. தெரியுதுல தெரியுதுல, அவ தான் என்னோட எதிரின்னு தெரிஞ்சும் எதுக்கு அவளோட வெளியே போன? எனக்கு எப்பவுமே அவ கெடுதல் நினைப்பான்னு தெரிஞ்சும் எதுக்கு அவளோட ஊர் சுத்தின? சொல்லு. என் பேச்சுக்கு சுத்தமா மதிப்பே இல்ல, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல ஏஜே. ரெமோவை திட்டாதீங்க. நான் தான் ரெமோவை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனேன். ஏய், நீ வாய மூடு. அதான் ஏஜே பேசிட்டு இருக்காருல்ல. என்னமோ நீ தான் ரெமோவை கண்டுபிடிச்ச மாதிரி சப்போர்ட் பண்ற. ரெமோ, என் பேச்ச கேட்டு நடந்துக்கதா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கே நீ. எப்போ நீ இவளோட பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டியோ அப்போவே நீ உன் தகுதியை எழுந்துட்ட. நீ உன் முதலாளிக்கு கொடுத்த வாக்குறுதிய காப்பாத்திக்கல ரெமோ. நீ ஒரு ஏமாத்துக்கார. நீ என்ன ஏமாத்துட்ட ரெமோ. என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க ஏஜே. நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கேன். அப்போ எதுக்கு இவளோட வெளியே சுத்தின? எனக்கு எதிரின்னா அவ உனக்கும் தானே எதிரி. ஓ பாஸுக்கு வர ஆபத்தை தடுக்கிறத விட்டுட்டு அந்த ஆபத்தோட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க. யோ ஹிட்லர், யார் ஆபத்து? உன்னாலதான் எல்லாருக்கும் ஆபத்து. உனக்காக நான் கடல்ல எல்லாம் குதிச்சேனே, அதுக்கான நன்றி கடனா இது. நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க ஏஜே, நான் இப்ப என்ன செய்யணும்? நான் இத வேணும்னே பண்ணல, ஆனா தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். சொல்லுங்க. நீ தப்பு செஞ்சுட்ட. தப்பு செய்யறவங்களுக்கு இந்த ஏஜியோட வாழ்க்கையில இடம் கிடையாது. அப்போ நீயே சொல்லு என்ன பண்ணான்னு. நியாயப்படி நான் வெளியே போகணும். இந்த தடவை மட்டும் என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காம பாத்துக்கிறேன். சரி, நான் உன்னை மன்னிக்கிறேன். உள்ள போ. எஸ் பாஸ். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ ரெமோ, நம்ம தப்பானவங்களோட சேர்ந்தா நாமளும் தலையை குனிய வேண்டி வரும். இனிமே நீ இவ கூட சேர்ந்த உனக்கு மன்னிப்பே கிடையாது. புரிஞ்சுக்கோ. எஸ் பாஸ். போ. ஏமாறவ இருக்கிற வரைக்கும் தான் ஏமாத்துறவ ராஜா. உன்னோட ஏமாத்து வேலை எல்லாம் அவ உணர்ந்துட்ட. இனிமே உன் போய் எல்லாம் அவங்கிட்ட எடுப்படாது. இன்னைக்கு நீ ரூமை விட்டு வெளியே போயிருக்க. நாளைக்கு நீ ஹாலுக்கு வருவ, அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாக்கு போவ, அதுக்கப்புறம் நீ வீதிக்கே போயிடுவ. அந்த இடத்துல உன்னை நிக்க வச்சு பார்த்தாதான் என் மனசு ஆறும். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? அத நான் கேட்க வேண்டியது. காலையிலேயே கருகிருப்பீங்க, மன்னிச்சு விட்டா இன்னைய சௌக்கியமானு கேக்குறீங்களா? அதாம்மா நேரங்கிறது. காலையில ரெமோவோட சேர்ந்துக்கிட்டு எங்களை காப்படிச்ச அந்த ரெமோ இப்போ உனக்கு ஆப்படிச்சிட்டான். எங்களையே கிண்டல் பண்ணிட்டு ஊர் சுத்துவியா? எப்படி எப்படி? ஹலோ, மெரினா பீச்சா? ஃபீனிக்ஸ் மாலா?
ஹம். முதல்ல உன் களவாணித்தனம் ஏஜிக்கு தெரிஞ்சு உன்னை வெளியே துரத்தினாரு. இப்போ ரெமோவுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஹம். இனிமே உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. இனி நீ அனாதைதான். என்னம்மா கரெக்ட் ஷாக் கொடுக்காமயே உன்கிட்ட இருந்து கருகுன வசனம் வருது? சித்ரா, அவகிட்ட என்ன பேச்சு? நீ வா, இந்த சந்தோஷத்தை நம்ம அல்வா சாப்பிட்டு கொண்டாடுவோம். போலாம். போங்கடி போங்க, போய் இப்படியே அல்வா சாப்பிடுங்க. வாயோ சிவப்பு, அல்வாவோ சிவப்பு, பாக்குறதுக்கு சிறப்பா இருக்கும். வரட்டா? இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டோடி கேட்பதில்லை. இன்னிசை பாடி வரும். ஹிட்லர் திட்டினதுல ரெமோ மனசு மாதிரி நம்மள வெறுத்துட்டா என்ன பண்றது? ஆஹா, அப்புறம் எப்பவுமே ஹிட்லர் பக்கத்துலயே போக முடியாதே. அதனால ரெமோவை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? எப்படியும் ஹிட்லர் கதவை சாத்திட்டு படுத்துட்டு இருப்பாரு. அதனால என்ன, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவை திறக்கும். நீ வெளியே வா, உன்கிட்ட பேசணும். ப்ளீஸ் வெளியே வா, பேசணும். இரும்பிலே ஒரு இருதயம் உனக்குதோ. வா வா, வெளியே வா. இருதயம் முளைச்சிருச்சு, வாடி. ஆமா, என்ன எதுக்கு வெளியே வர சொன்னீங்க? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அது மாடிக்கு வா சொல்றேன். ஐயோ, நான் வர மாட்டேன். பாஸ் என்ன கொன்னே போட்டுருவாரு. அவர்தான் தூங்கிட்டு இருக்காரு, அப்புறம் என்ன, பயப்படாம வா. அவர் தூங்கினாலும் மூணாவது கண் ஆன்ல தான் இருக்கும். அவர் எப்படியாவது கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு. பயமா இருக்கு. இப்பதான் நீ அவரை கரெக்டா புரிஞ்சிருக்க. கை கொடு, கை கொடு. எதுக்கு? ஒய் பிளட் சேம் பிளட். அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஜஸ்ட் 5 minutes தான். உடனே நீ போயிடலாம். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. அட வாப்பா. சரி, எங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்றேன் வா.
எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே எனக்காகவா பண்ணீங்க? எல்லாம் உனக்காக பண்ணதுதான். பாத்தியா சாப்பிடுறதுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வச்சிருக்கேன்னு? இது எல்லாத்தையும் பார்த்து நான் உன்னை சந்தோஷப்படுத்தின மாதிரி என்னையும் நீ சந்தோஷப்படுத்துவியா? எப்படி? நீ போகாம இங்கேயே இருந்தனா ஹிட்லர் கண் விழிச்சு உன்னை காணோன்னு தேடிட்டு வருவாரு. ஐயோ, பயப்படாத. அப்படி வந்து பார்க்கும்போது நம்ம 2 பேரும் நெருக்கமா இருந்தா அதை பார்த்து அந்த ஆளுக்கு பொசசிவ்னஸ் வரும். தான் பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட நெருக்கமா இருக்கிறத பொறுக்க முடியாம ஹிட்லர் என்ன அவர் கூட சேர்த்துப்பாரு. நான் தான் மிஷின் ஆச்சே. என் கூட நீங்க நெருக்கமா இருந்தா ஏஜே ஏன் பொறாமப்படுறாரு? இந்த ஆம்பளைங்களை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. பொண்டாட்டி ஒரு தலையணைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குனாவே புருஷனுக்கு பொறாம பொத்துக்கிட்டு வந்துரும். அதனால நம்மள பார்த்து அவருக்கு கண்டிப்பா பொசசிவ்னஸ் வரும். ஏம்மா தண்ணி எடுத்துட்டு வா. ஏம்மா 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 எங்க போய் தொலைஞ்சா? ஏம்மா